போனோம்னா இஞ்சி என்னமோ இந்த வெயில் காலத்துக்கு கம்மியாயிருக்கு. இல்லாட்டி இஞ்சி விலை 160, 170, 180 போகும். ஒரு டீ போடுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ காசு செலவு பண்ணுறதா இருக்குது. அதுவும் டீ விட்டுலாமல் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே வயசான அப்படித்தான் 1 லிட்டர் பால் வாங்குவேன். இந்த மாதத்துலேருந்து 1/2 லிட்டருக்கே வாங்குவேன். டீக்கு கம்மி பண்ணணும்ட்டு. ஒரு டீக்கு எவ்வளவு? நான் சும்மா இருக்கட்டேன் 24 ஹவர்ஸ் லைவ் தான். ஜார்ஜ் இல்லாட்டி தான் லைவ் ஆஃப் பண்ணுவேன். சும்மா இருக்கட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இப்படிலாம் அந்த காலத்துலலாம் ஆதி காலத்துலலாம் இலத்தலைகளை கட்டி கொடுத்துருந்தாங்க பாருங்க. அப்போ எல்லாம் சோப்பு வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ சோப்பு வாங்கணும். கம்ஃபோர்ட் தண்ணி. அப்போ வந்து துணி இலைகளை கட்டிடும்போது தண்ணி செலவாகாது. இப்போ துணி துவைக்க தண்ணி தேவை, சோப்பு தேவை, சர்ப்பு துணி முக்கிற சர்ப்பு தேவை, சோப்பு தேவை, மணக்கணும் வாசை, கம்ஃபோர்ட்டு தேவை, துணியை கொண்டு போய் காய போடணும், அதுக்கு கொடி தேவை, அந்த கொடியில் கிளிப்பு மாட்டணும். எம்பிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாரா? ஏன் அவனை இயற்கை வளைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தனா எதுவும் சொல்லுறதுக்கு? பாலா சும்மா இருக்கும்போது இப்படி தான் பாலா மண்டையில் ஓடும். எனக்கு எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்றியா? டிவிக்கு இவ்வளவு, போடுற ட்ரெஸ்க்கு இவ்வளவு பண்ணால் எவ்வளவு நான் யோசிப்பேன். கரெக்டாக நினைப்பேன். மட்டன் பிரியாணி லைவ் எப்போது லைவில் வருவாங்களே அதுக்குத்தான் சொல்லுவேன். ஏன் வந்தால் என்ன நான் தெரியாமல் இருக்கிறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு அந்த சேனலை வச்சுக்கிடுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்ன வாட்ச் பண்ணுறாங்க. புருஷனை தவிர எவனையும் கூப்பிட்டு வச்சு நான் பக்கத்தில் இருக்கலை. இப்போ என்னை 13 பேர் பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸு போட்டு தான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் புருஷனே தூங்குறாரு. அடுத்த புருஷனை கூப்பிட்டு வைக்க முடியாது அப்படின்னு இல்லை. கேமரா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னையெல்லாம் நீங்கள் தான் பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேறு எதுக்கு வையணும்னு தெரியல. ஒன்றுமே புரியல. கல்யாணமா? அதுதான் நம்ம என்ன தப்பு. என்ன பண்ணுறீங்க சொல்லலாம். ஃபங்க்ஷன் சூப்பராக பேச. கல்யாணம் முந்தானத்தை முடிச்சுக்கிட்டாது. ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டுருக்கு? ஏன்டா பிள்ளைகளை பற்றிருக்கு? அந்த பிள்ளைகளுக்கு தொல்லை பண்ணுது. அந்த பிள்ளைகளுக்கு சோறு உடம்பு ஊட்டி வளர்க்கணும், படிக்க வைக்கணும். படிக்க வச்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் முடிச்சோடனே மருமகள் கிடைக்கப்பா உங்கள் அப்பா எங்கள் அத்தா என்னத்தை, அது சரி உங்கள் அப்பா எங்கள் அத்தா என்னத்தை சம்பாரிச்சு வச்சாங்க? நல்லா மேக்கப் பண்ணாங்க, திண்டாங்க, ஊர் சுற்றினாங்க, ஒரு வீடு வாசல் கூட இது பண்ணலை. பேரம்பத்திகளை பார்க்குறாங்க, குண்டி கிண்டி கழுவுறாங்களான்னு சொல்லு. இவங்களை குண்டி கழுவி முடிச்சு ரெஸ்ட் எடுக்கணும்னா நீ அவங்களுக்கு கழுவணும். இதெல்லாம் தேவையாக இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாளாக வீடியோ கம்மியாக போட்டு நேரமே பத்தலம்மா எனக்கு டைம். உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து பார்க்கட்டும் எப்படி லைவுக்கு வருவேன். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லு. தண்ணியை குடிச்சிட்டு தண்ணி எப்படி இருக்கும்? ஏன் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். அந்த 2 உங்கள் வயது நம்ப மாட்டேங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா என்னை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறனால தான் நானும் மரியாதை கொடுக்குறதில்ல. ஆனால் எனக்கு வயசு கம்மி தான். நீங்களே சொல்லு, 30க்கு கீழே சொல்லு, 30க்கு மேலேயும் இல்லை. தண்ணி நின்று கல்யாணமாகவில்லை என்றால் புலம்புதான், கல்யாணம் ஆனாலும் புலம்புவார். ஏண்டா கல்யாணம் பண்ணலையே, இன்னும் நான் எதுவுமே அணிவிக்கலையேன்னு ஒரு பக்கம் புலம்பலு. கல்யாணம் முடிச்சா ஏண்டா கல்யாணம் முடிஞ்சு புலம்புது. அதுக்குத்தான் கேட்குறேன், நீயே சொல்லு. இது தைரியம் அதான் சொல்கிறேன். ஆனால் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னுடைய உடம்பு பண்ணி என்னுடைய உடல் பருமன் எப்படி 24 தான் என்னுடைய ஏஜ். ஹாய். நிறைய ஆண்டிகள்லாம் பியூட்டி ஆகிட்டு